குரு திருவடி சரணம். ஹரி ஓம் சிவசிவ. அறிவு அறிவு அப்படிங்கிறத பற்றி சின்னதாக கொஞ்சம் ஆராய்வோமா? இறைவன் மனிதனுக்கு மட்டும்தான் 6 அறிவை கொடுத்திருக்கின்றான். மற்ற ஜீவராசிகளுக்கு 5 அறிவு, 4 அறிவு, 3 அறிவு. சரி, ஏன் மனிதனுக்கு மட்டும் 6 அறிவு? அந்த 6ஆம் அறிவில் தான் மனம் என்ற கருவி பொருத்தப்பட்டுள்ளது. அந்த கருவியை வைத்து தான் இறைவனை அறிய முடியும். நம்முள் இருக்கும் ஆன்மா எங்கிருந்து வந்ததோ அங்கு போய் சேருவதற்கு மனம் என்ற கருவி மிகப்பெரிய உதவியாய் இருக்கின்றது. சிவசிவ. அதே மனம்தான் மாயையில் சிக்கி தவிக்கின்றது. சிவாய நம. நம்முள் இருக்கும் 6 ஆதாரங்கள், 6 சக்கரங்கள், இதைத்தான் 6 அறிவு என்று சித்தர்கள் சொன்னார்கள். சரி, அறிவு நம்முள் எங்கு இருக்கின்றது? அதை அறிய முடியுமா? அதை உணர முடியுமா என்று கேட்டால், என் குருநாதர் அம்மையார் சொல்லியிருக்காங்க, பஞ்சபூதங்களில் காற்றை மட்டும் உணரத்தான் முடியும், மற்ற நாள்களையும் பார்க்கலாம். நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், பூமி, அதில் காற்றை மட்டும் உணரத்தான் முடியும். அதுபோல நம்முள் இருக்கும் அறிவை உணரத்தான் முடியும். அறிவுதான் ஆண்டவனும் கூட, அதுதான் ஆன்மா. சிவசிவ. அது எங்க இருக்கு, அது எப்படி இருக்கு என்று கேட்டால் அவரவர் அனுபவத்தில் தான் தெரியும். தவம் அதிகமாக எடுக்க எடுக்க அறிவு பேரறிவாகி அதுவே ஆன்மாவே ஆகி இறைவனிடம் கொண்டு போய் சேர்க்கும். சிவசிவ. அறிவு எழுத்தில் பாருங்கள், ஆ ரீ உ, ஆ உ இ, மறைபொருள். இதைத்தான் மெய்ப்பொருள் என்றும் கூட சொல்லலாம். சிவனும் சக்தியும் இந்த எழுத்துக்குள்ளே இருக்கின்றார்கள். சிவசிவ. அதாவது அறிவை ஆராய்ந்து அறிந்து உணர்ந்து தெளிந்து இறைவனிடம் சேர்ந்து அதிகம் தவம் இருங்கள். சிவாய நம. சிவ.